அத்தை மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. கோல்ட் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு எமரால்ட் இண்டஸ்ட்ரீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போயிருந்தோம். அத்தைக்கு செயின் பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க. இங்க கோல்டு, சில்வர், டைமண்ட் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் டிசைன்ஸ் வந்து அளவா தாங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு டிசைன்ஸ் அதிகமா வேணும்னா சாஃப்ட் காப்பில காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கைக்கு கிடைக்கும். 15 to 30 டேஸ் ஆகும். ஆனா ஈவினிங் 5:30 போல போயிருப்போம். 9 o'clock ஆயிடுச்சுங்க வெளியே வரதுக்கு. தியாக்கு வேற இடையில பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அங்கேயே பிஸ்கட் வாங்கி அத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி எனக்கு ஒரு ரிங்கு பார்க்கலான்னு போனா டிசைன் நல்லா இருந்தா சைஸ் பத்த மாட்டேங்குது, சைஸ் பத்துச்சுன்னா டிசைன் நல்லா இருக்க மாட்டேங்குது, எனக்கு ரிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இயரிங் பார்க்க ஆரம்பிச்சுட்டு பிடிச்ச மாதிரி இயரிங்கும் வாங்கிட்டேன். கோல்டு இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா நம்மளோட அவசர காலகட்டத்துக்கு உதவுங்க. எக்ஸாம்பிள் இன்னைக்கு கோல்டோட ரேட் ஒரு 5,000 வச்சுக்கோங்களேன். ஒரு 2 years கழிச்சு பாத்தீங்கன்னா 10,000 கூட மாறலாம். ஸோ டே பை டே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன்.